உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது கார்த்திகை மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 நவம்பர் 2025 முதல் 16 டிசம்பர் 2025. என்ன தனுசு ராசி அன்பர்களே, என்ன உங்க தகுதியோ அந்த தகுதி ஜூலை 12, 25 27 நவம்பர் 2025 வந்திருக்கும். எனக்கு எதுவுமே வரலன்னீங்கன்னாக்கா நீங்க எதுக்குமே தகுதி இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். பின்ன இது மயிலிறகால நீ விடுறதுல ராசி பலன்ன்றது. ஏன்னா உங்களுக்கு இந்த ராசி பலனை பற்றி தெரியாது. கால் உள்ளவனுக்கு தான் ராசி பலன், அந்த காலே இல்லாதவனுக்கு ராசி பலன் என்ன பண்ணும்? அப்போ நமக்குன்னு என்ன தகுதி இருக்குதோ இல்லையான்றது உங்கள் அடிப்படை ஜாதகம், அதில் இருக்கிறதா அதில் வரும். அதனால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் ஏதாவது யோகம் இருந்து பல பிறவைகளை நீங்கள் அந்த யோகத்தை செயல்படுத்தி இருந்தால் கடந்த 12 ஜூலை 2025 27 நவம்பர் 2025 வந்திருக்கும். இல்லை எதுவுமே வரலன்னா நீங்கள் எதுவுமே பல பிறவைகளாக முயற்சி பண்ணி சாதிக்கலை, இப்போவும் சாதிக்கலை இந்த ஜாதகம். அவ்வளோதான். கடந்த காலத்துலேருந்து நிகழ்காலம், நிகழ்காலத்துலேருந்து தானே எதிர்காலம். நேற்று ஒழுங்காக பரீட்சையில் பாஸ் ஆகி 100க்கு 100 வாங்கினா தானே இன்றைக்கி டிஸ்டிங்ஷனில் மார்க் கார்டு வரும், இல்லைன்னா டீடைன்னு வரும், ஃபெயில்னு தானே வரும். அவ்வளோதான். ஒரு வருஷம் படிக்கிற படிப்புக்கு தான் ஆனுவல் எக்ஸாம். இந்த மாதிரி தான் ஜோசியமும். இதெல்லாம் நான் 10 வருஷமாக பல பதிவுகள் பேசியிருக்கேன், போய் பாருங்கள். அதெல்லாம் 2400 பதிவுகள், பலனை மட்டும் கேளுங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே அடிப்படையில் தனயோகமான திசைகள் யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பித்த 16ஆம் தேதி, அதுக்கு முன்னாடியே 15ஆம் தேதியிலிருந்தே 15 நவம்பர்லேருந்தே ஒரு 6 தொகை வரும். முதல் தொகை 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 3. இந்த 5 தொகைகள் வரும். மற்றவங்களுக்கு அந்த திசை இல்லாதவங்க வராது. ரைட். இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியே கமெண்ட் போடுவாங்க, பார்த்துங்க. அப்போ எந்த அளவுக்கு புலம்பல். ரைட். பிறகு இது முடிஞ்சு அடுத்த நிலை இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே எங்கேயோ உங்கள் சொத்து அகப்பட்டு போச்சு, பணம் அகப்பட்டு போச்சு, சுகம் அகப்பட்டு போச்சு, எல்லாம் அகப்பட்டு போச்சு. ரிலீஸ் ஆகாது. அடிப்படை ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். இது என்ன 30 நாளுக்கு தானே பலன். ரைட். அடுத்தது முயற்சி நிறைய பண்ணுறீங்க, ஆனால் கை கூடுது, பாதி கை கூட மாட்டேங்குது. பின்மண்டை வலிக்குது. ஏன் வலிக்குது அது எனக்கு தெரியுது. அதுக்கான என்ன காரணம்? ரைட். இப்போ முத்தான ஒரு 4 பலன் கேளுங்க. கடந்த 17 அக்டோபர் 2025 முதல் உங்களுக்கு 5 டிசம்பர் 2025 வரலும், அந்த 17 அக்டோபருக்கு முன்னாடி ஓரளவுக்கு வண்டி நல்லா போயிட்டு இருந்தது. ஃபினான்ஷியலாக, ஹெல்த்தில், வெல்த்தில், சொத்து சுகத்தில், இது எல்லாமே லாக் ஆனது 17 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025. அந்த லாக் சமாளிச்சு தரநீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிற காலம் 11 நவம்பர் 2025 16 டிசம்பர் 2025 அந்த காலகட்டம். இப்போ அதுல 3வது நிலை 23 நவம்பர் 2025 6 டிசம்பர் 2025 வரலும் தொழிலில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் வருது, கொஞ்சம் காசு பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு லாபம் வருது. அதை எடுத்து வைங்க. ஒரு 5 தொகை. இது எல்லாமே யோக திசைகளுக்கு நடக்கிறவங்களுக்கு தான். ரைட். அடுத்தது இது முடிஞ்ச உடனே 25 நவம்பர் 2025 ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா ஆணால சுகம் கொடுக்கறதுனால வருது. அவ்வளவுதான். ஆன்ம சுகம், உடல் சுகம், மன சுகம் தந்தா அதன் மூலமாக பணம் வருது. அவ்வளோதான். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு தரதுனால வருது, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு தர மாதிரி வருது. அப்படி இருக்குது. அது கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், காதலியாக கூட இருக்கலாம், லிவிங் டுகெதராக கூட இருக்கலாம். ரைட். இல்லை வேறு மாதிரியாக கூட இருக்கலாம். இப்போ தான் நிறைய வார்த்தைகள் வராங்க. திருமணம் கடந்த உறவுன்றாங்க. தெரியாது. நாம் பல மனங்கள் குணங்கள் உள்ள சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு மனம் ஒரு குணம் ஒரே நொறுக்கவுட்டில் போகிறவங்க கூட வாழல. பல முட்டாள்களோடு, பல அஞ்ஞானிகளோடு. நானே 10 வருஷத்துல 2400 வீடியோ போட்டு மீண்டும் நான் பேசினதையே கேட்டுக்கிறாங்க கமெண்ட்டில். என்னத்தை பண்ணி தொலைக்கிறது? அஞ்ஞானிகள் மத்தியில் ஞானிகள் என்னை போல வாழும்போது இந்த துன்பத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும் நாங்கள் என்று கூறி, பிறகு 7 டிசம்பர் 2025 இந்த பின்மண்டை வலிச்சுக்கிட்டே இருந்தது பாருங்க. அந்த வலிச்சது கொஞ்சம் அந்த வலி குறையுது. 7 டிசம்பர் 2025 16 டிசம்பர் 2025 இந்த காலகட்டம் அந்த வலி குறைகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் அகப்பட்டவனுக்கு எல்லாமே அகப்பட்டு போச்சுன்ற மாதிரி தான் ஆரம்பமாய் முடிவும் வருது. அதே மாதிரி முடியும் பொழுதும் சரி, தொழில் சிந்தனையில் தான் ஆரம்பித்தது, தொழில் சிந்தனையில் தான் முடியுது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால்
நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.